நான் பாட்டுக்கு என் பொழவு பார்த்துட்ருக்கேன். ஏன் நான் உரசி பார்க்குறேன்? உமர் யாருன்னு தெரியுமா சேகர்? என் கூட 10 வருஷமா தொழில் பார்த்தான்டா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரதன ஒருத்தனை சாக புழைக்கடிச்ச எம்எல்ஏ மூர்த்தி புண்ணியம் கட்டிக்கிட்டான். ஒரே வருஷம் சிலோன்லேருந்து பவுடர் முதல் கொண்டு ஹார்பர்லேருந்து சரக்கு இறக்குற வரைக்கும் எல்லாத்துலேயும் கையை வச்சுட்டேன். இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா சேகர்? வயசாயிடுச்சு இல்லைண்ணா, உதிங்க பேரம்பேத்தியெல்லாம் எடுத்துட்ட விளையாட்ட வீட்டில் வச்சுக்க, குத்தி போட்டுருவேன். என்ன மிரட்டியா சேகர்? என்ன செஞ்சுட்டு இங்கேருந்து முழுசா வெளியே போயிடுவா நீ? இன்னைக்கு நான் நினைச்ச 10 பேரை அடிச்சு சமாளிக்க முடியண்டா. பையன் நீ வர செய்யலா முன்னிக்கு வண்டி செல்ல வாடா. கோவப்படுத்தாதண்ணா. சேகரை தொட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். கை ஒன்று துண்டா போயிடுச்சுன்னு ஊர் போய் சொல்லு. வாசேகர், ஒன்னைத்தான் தேடிட்டு இருந்தேன். சொல்லுங்கண்ணா. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சமாச்சாரம். வாயா. என்ன சேகர், ஹார்பர்லேருந்து ஒரு சர கூட உன்னை கேட்காம வெளியே போகிறது இல்லையாமே? இந்த கையில் அதை வெங்கடேசன்ல அவன் தான் சொன்னான். ஆட, எது எப்படி போனா என்ன, மாசானா கரெக்டாக அவங்க கல்யாணம் நடந்ததில்ல. விடுங்க எஸ்பி சார், சும்மா. நீங்கள் சொல்லுங்கண்ணா. ஒன்றும் இல்லை, நம்ம ஷியாமலா சேட்டு பொண்ணுக்கு அடுத்த வாரம் கல்யாணம். இப்போ பொண்ணு வீட்டில் இல்லை, கார் டிரைவரோட ஓடி போயிட்டாயா. அதான் நீ ஏதாவது. ஏன் எஸ்பி சார் ஏதாவது செய்யலாமே? யோ, பொண்ணு சமாச்சாரம் ஐயா. அடுத்த வாரம் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்போ போய் எஃப்ஐஆர் அது இதுன்னு சரி வராதியா. என்னென்ன பண்ணலாம்? அவனை சாவச்சி போடு சேகர், அவனை சாவச்சி போட்டு. என் பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லி அவளை ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டான் சேகர். என்ன பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்றான் சேகர். எனக்கு ஒரே பொண்ணு சேகர், அவளை காப்பாத்தி கொடு சேகர். ஆள் எப்படி இருப்பான்? यही है 10 सेकंड, यही है वो आरामी, मेरे एक ही बेटी है, इसको मार डालो. एक ही बेटी है सेकंड, घर पे कोई नहीं खा रहा, दुकान नहीं खोला, कुछ भी कर ना पा रहा हूँ. मार डालो इसको, मार डालो सेकंड. எவ்வளோக்கா? 87 ரூபா. சில்லறக்கா? எல்லாம் 500 ரூபாயை கொடுத்தா நான் எங்கள் திசத்துக்கு போகிறேன். பாட்டு எசாவராண்ணா செய்யலாம்ண்ணா. போட்டு விடுமாறா.
சாப்பிடு. எப்ப தாலி கட்டுவ? கட்டலாம். முதல்ல சாப்பிடு. இல்லடா, நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னு வச்சுக்கோயே. என்னன்னு சொல்லு. என்னன்னு கேக்குறேன். ஏய், யாரது? யாரு கேக்குறல்ல? யாரு? அவனை புடி மாறா. ஏய் வாசு, நான் தூக்கி வண்டியில் போடுறா. சரிண்ணா. ஏண்டா சேட்டு வண்டி ஓட்டுறதுக்கு தானே சம்பளம் கொடுக்குறான். அவன் பொண்ணை ஓட்டியாந்துருக்க. அது என்ன பண்ண போற? அடிக்க போறியா? என்ன 5 அடி அடிப்பியா? 10 அடி அடிப்பியா? எவ்வளோ அடித்தாலும் தாங்குவேன். சேட்டுக்கிட்ட 50 லட்ச ரூபா பேசிக்கிறேன். அடிச்சுக்கோ. அடி அடி அட்ரா அடி அடி அடி. ஹேய், ஏதோ வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். சீடி எங்கடா? சரி, நான் எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணிட்டேன். உன்னால் ஒன்றும் பிடுங்க முடியாது, ஆட்ட கூட முடியாது. நான் மட்டும் கண்ணை காமிச்சேன்னு வை, எல்லாம் அப்படியே இன்டர்நெட் போடும். சரி, இப்பயும் ஒன்றும் கெட்டு போயிடல. சேட்டை ஒழுங்காக துட்டை கொடுத்துட்டு பொண்ணை மூட்டுன்னு போக சொல்லு. அப்புறம் சவுகாரப்பேட்டில் சேப்பா ஒரு பையனை பார்த்து ஜாம்னு கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. நான் குறுக்கால வரலப்பா. நான் ஏதோ எனக்கு கிடைக்கிற காசை வச்சுன்னு கூட கொஞ்சம் குடிச்சுன்னு வாழ்ந்துட்டு போகிறேன். என்ன சொல்கிறேன்? செய்கிறேன். வேட்டையாடி உன்ன வேட்கை பிறக்கிறது, ஆற்றை குடித்து விட தாகம் எடுக்கிறது. வேட்டையாடி உன்ன வேட்கை பிறக்கிறது, ஆற்றை குடித்து விட தாகம் எடுக்கிறது. வந்தானே பஞ்சம் ஒன்று நெஞ்சில் உள்ள தைக்க நின்றானே, பலியாடு ஒன்று கையில் வந்து சிக்க. வந்தானே பஞ்சம் ஒன்று நெஞ்சில் உள்ள தைக்க நின்றானே, பலியாடு ஒன்று கையில் வந்து சிக்க. யாரோ இவன் யாரோ, பசி தீர்க்கும் புலியோ, மாறும் பரிணாமம் இதுதானோ விதியோ சரியோ? ஹலோ சார், ஐ எம் ராமநாதன் ஃப்ரம் ஐசிபிஐ. என்னங்க சார், சிட்டியில் எங்கள் பேங்க் மூலமாக கொடுத்த லோன் நிறைய கலெக்ட் ஆகாமல் இருக்குது சார். நீங்கள் கலெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு லோனுக்கு 10% கமிஷன் எடுத்துக்கலாம் சார். பண்ணித்தர முடியுமா சார்? ஃபைலை கொடுங்க. இதில் எல்லா டிஃபால்ட்டர்ஸோட டீட்டெயில்ஸும் இருக்குது சார்.